மாமா நீங்க என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க மாமா. பொய்யா? என்ன பொய்? நாம நெருக்கமா இருந்தா அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னீங்க. ஆனா அவங்களுக்குள்ள வேற ஏதோ பிரச்சனைன்னு வெண்பா சொல்றாங்க. இதோ பாரு கண்ணம்மா, நம்ம நெருக்கமா இருந்தா அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலனாலும் அட்லீஸ்ட் நமக்குள்ள ஒரு நெருக்கம் வருமேன்னு பார்த்தேன். பெரிய ஆள் தான் மாமா நீங்க. இப்ப சொல்றேன் கேளு, நான் சொல்றபடிதான் இனிமே நீ நடக்கணும். இல்ல மாமா, ஒரு வார்த்தை கூட என்ன மீறி நீ நடக்கக்கூடாது, புரிஞ்சுதா? உன்னை இப்படி ஃப்ரெண்ட்லியா ட்ரீட் பண்ணி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் கண்ணம்மா, புரியுதா இல்லையா? கையை கட்டி வாய மூடி நான் சொல்றது கவனமா கேளு. கைய கட்டி வாய மூடலனாலும் நீங்க சொல்றது நான் கவனமா தான் கேட்பேன். வாய மூடு, குறுக்க பேசக்கூடாது. இப்படியே விட்டுட்டே இருந்தா நம்ம வாழாமலே கிளவி ஆடுவோம் போல. என்ன சிரிப்பு வருதா? பிச்சு போடுவோம் பிச்சு. நமக்கு என்ன குறை இருக்கு என்ன இல்ல இதெல்லாம் பிரச்சனையே இல்ல. நம்ம எப்படி நிறைவா வாழ்றோம்ன்றது தான் முக்கியம், புரியுதா? பாரதி ஒரு முடிவு எடுத்துட்டான், அதுதான் இனிமே இறுதியான முடிவு. அதுக்கு அப்பீலே கிடையாது. அவன் இனிமே யாருக்காகவும் எதுக்காகவும் வெயிட் பண்ண போறதே இல்ல. 4 நட்சத்திரம் அவன் பார்க்க போறதே இல்ல. அவனுக்கு இப்ப என்ன முக்கியம்னு சொல்லு. சொல்லுங்கறல்ல, என்ன முணங்குற? வாயை திறந்து சொல்லு. வாய் மூட, நீங்க குறுக்க பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ண போறோம், இதை யாராலையும் தடுக்க முடியாது. மாமா இன்னைக்கு வந்து ஏய், நீ எதுவுமே பேசக்கூடாது. என் வாழ்க்கைக்கு நீ கட்டளை போடாத, என் ஆசைக்கு நீ தடை போடாத. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இனிமே என்னால காத்திருக்க முடியாது. இது மனித உணர்வு, இயற்கையான தேவை, ஒரு தேடல். இன்னைக்கு எனக்கு இருக்க வேகத்துக்கு எனக்கு யாராலையும் தடுக்க முடியாது. பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா? ஏய் இரு. இந்த முடியாது, கிடையாது, நடக்காது, கூடாது, வரமாட்டேன், தரமாட்டேன், சம்மதிக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், இந்த மாதிரி ஏதாவது வார்த்தை வந்துச்சு, நீ என்ன வேணாலும் பேசலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். ஆனா சரி, ஆமா, சம்மதிக்கிறேன், இந்த மாதிரி தான் பேசணும். அப்படிலாம் பேச முடியாது கண்ணப்பா. கண்ணப்பாவா? ஆமா, கண்ணம்மாவோட ஆப்போசிட் கண்ணப்பா. எனக்கு ஆப்போசிட்ல தானே உட்கார்ந்திருக்கீங்க. இப்போ கையை கட்டி வாய மூடி நான் சொல்றத கேளுங்க. என்னடா இது? சரி. நீங்க ஆசைப்படலாம், ஜென்டில்மேன். அதுக்கு காலமும் இயற்கையும் அனுமதிக்கணும். ஆனா அந்த அனுமதி இன்னைக்கு இல்ல. யா? ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? என்னது? நீ தானே நடுவுல பேசக்கூடாதுன்னு சொன்ன. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன கிழமை? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை. வர புதன்கிழமை வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். வியாழக்கிழமை எனக்கு ஓகேப்பா. ஏ வாவ், சூப்பர் கண்ணம்மா. பட் நடுவுல ஒரு 3 days சின்ன கேப் இருக்கே. அப்போ கேப் வேணா பெருசு பண்ணட்டா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. சின்ன சின்னதா ஒரு தாமதங்கள்லாம் அது ஒரு அழகு தானே. இந்த 3 நாளும் நான் காதலோட காத்திருப்பேன் கண்ணம்மா. ஒன்லி 3 days. திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, இன்னும் 3 நாள்ல வியாழக்கிழமை. வியாழக்கிழமை தான். கோடு போட்டுட்டேன், அமைதியா இருக்கணும், புரிஞ்சுதா? அத்தை, என்னத்த ராத்திரியெல்லாம் தூங்கலையா? ஆமா, நீ அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்ட. எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. கண்ணுக்கு முன்னாடி நீ சொன்ன வார்த்தை அப்படியே நின்னுட்டு இருந்துச்சு.
அதுக்கப்புறம் எப்படி தூக்கம் வரும்? அது உங்க தூக்கத்தை கெடுக்கிறதுக்காக சொன்ன வார்த்தை இல்ல அத்தை. நாளைக்கு அதுதானே உண்மை. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. இல்ல அத்தை, நமக்கு வரப்போற கஷ்டத்தை முதல்ல நம்ம நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்க்கறதுல பாதி கஷ்டத்தை நாம அனுபவிச்சிருவோம். அப்புறம் உண்மையிலேயே கஷ்டம் வரப்போ அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அத்தை. அஞ்சலி, பாரதியோட குழந்தைன்னு நினைச்சா அதை கொஞ்சறதுலயோ அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுலயோ எனக்கு எந்த சிரமமும் இல்லை. ஆனா ஒவ்வொ பெத்தெடுத்தா அது பாரதியோட குழந்தையா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது அத்தை. அது அந்த கண்ணம்மாவோட குழந்தையா தான் இருக்கும். ஆமா, அதை என்னால ஏத்துக்கவே முடியல. என்னால முடியவும் முடியாது. அதுக்காக தான் நீ முதல்ல பெத்திக்கணும்னு ஆசைப்படுற. அத்தை, நாம இப்பவே அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாமே. சில விஷயங்களை காலத்தோட கையில அப்படியே ஒப்படைச்சிடணும். என் புள்ள செஞ்ச ஒரு தப்பு எப்படி துரத்துது பாத்தியா? அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. அத்தை, ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாம அது இப்படிதான்னு ப்ரெடிக்ட் பண்ண வேண்டாமே. அப்படியே அவ முதல்ல கன்சீவ் ஆனாலும் அது 10 மாசத்துக்கு அப்புறம் பட வேண்டிய கவலை. அதுக்காக இப்பவே நாம கவலைப்பட தேவையில்லையே. இல்ல, அது என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு. ஏன்னா நான் பேரும் பேத்திய கொஞ்சற மனநிலைக்கு வந்துட்டேன். அது இப்போ எனக்கு ஒரு பெரிய கவலையா மாறிடுச்சு. அத்தை, இப்போதைக்கு நம்ம இந்த விஷயத்த மறந்துடலாம். வாங்க நம்ம போய் ஃபேஷியல் பண்ணிக்கலாம். ஏய் அஞ்சலி, நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசுறேன், நீ ஃபேஷியல் பண்றத பத்தி பேசிட்டு இருக்க. அத்தை, அழகா இருக்கிறதோட ரகசியம் நம்ம கஷ்டமா இருக்கிறப்பவும் நம்மள நாமளே அழகா வச்சுக்கிறது தான். அட போமா, இப்ப இருக்கிறதே போதும். அத்தை, ஃபேஷியல் பண்றது அழகுக்காக மட்டும் இல்ல. நீங்க வேற நைட் ஃபுல்லா தூங்காம எப்படி ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க பாருங்க. ஒரு ஃபேஷியல் பண்ணீங்கன்னா சும்மா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. வாங்க அத்தை. இல்ல அஞ்சலி. அத்தை வாங்க அத்தை. அஞ்சலி, பேக் மட்டும் போட்டு விடுறேன், எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்கன்னு பாருங்க. வாங்க அத்தை, வாங்க அத்தை, வாங்க. அஞ்சலி வேண்டாமா, வாங்க சொன்ன அத்தை. கேளு. உங்களுக்கு தான் ரிலாக்ஸ்டா இருக்கும். வியாழக்கிழமை எனக்கு ஓகேப்பா. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். வெக்கத்துல வானவில் கோலம் போட்டுட்டு இருக்க. என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல அறிவு. அட பாரா, ஆசாசியா சிரிக்கிற. எங்களுக்கும் சொன்னா நாங்களும் சிரிப்போம்ல. அடியாத்தி, இது வரைக்கும் இல்லாத புது வெக்கமா இருக்கு. என்னன்னு சொல்லு, நாங்களும் சிரிப்போம்ல. அதெல்லாம் முடியாது. நீ சின்ன பொண்ணு, உன்கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது. ஏய், கல்யாணம் தான் ஆகலையே தவிர நான் சின்ன பொண்ணுலாம் ஒன்னும் இல்ல. ஆ? ம். 4 கழுத வயச முழுங்கிட்டு தான் நின்னுட்டு இருக்கேன். அதனால நீ தாராளமா சொல்லலாம். அதுவும் இல்லாம நானும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. பொண்ணுக்கு பொண்ணு வெக்கப்படுறது நல்லதுக்கு இல்ல கண்ணம்மா. சொல்லு. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். அதெல்லாம் ஒரு புது மனுஷிக்கிட்ட சொல்ல முடியுமா? என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? நான் புது மனுஷியா? ஒரு கள்ளமும் செல்லமும் கலந்துருக்கிற இந்த முகத்தை பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. ஒரு காரியம் பண்ணு, உனக்கு வெக்கமா இருந்தா கண்ணை மூடிக்கிட்டு காதுக்குள்ள வந்து சொல்லு. விட மாட்டியே நீ. உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தானே நான் சொல்லாம இருக்கேன். சும்மா டெம்ட் ஏத்திட்டு இருக்காத. இன்னைக்கு என்னன்னு சொல்லாம உன்னை விட போறது இல்ல. சரி வா சொல்றேன்.
அடி பாவி, இத சொல்றதுக்கா இவ்ளோ தயங்குன? ஏய் 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 ஏய். சும்மா இரு அறிவு. வியாழக்கிழமை தானே, ம், இன்னும் 3 நாள் இருக்குல்ல. விடு கண்ணம்மா, அசத்திடலாம். ஹலோ, என்ன அசத்திடலாம்? இந்த காதுல வாங்கினத அந்த காதுல விட்டுட்டு சத்தம் இல்லாம கம்முன்னு இருக்கணும். உன்கிட்ட சொன்னதே அதிகம். நீ ஊரை கூட்டி சொல்லிட்டு வா போல இருக்கே. நான் சொன்ன அசத்திடலாம் அது இல்ல. இன்னும் 3 நாள் இருக்கு. அதுக்குள்ள உன்ன ஒரு பேரழகியா மாத்தி காட்டலான்னு இருக்கேன். என்ன பேரழகியா? போ அறிவு. நான் எப்போ மாதிரி இருக்க வேண்டியதா? நான் ஒரு பவுடர் கூட பூச மாட்டேன். அழகுனா அது சிகப்பா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தானா? கருப்பு எவ்வளவு அழகு தெரியுமா? இந்த காஸ்மெட்டிக் கம்பெனி வச்சிருக்காங்களே உங்க அத்தை, எல்லா விளம்பரத்திலயும் சிகப்பாக்கிடுவோம், 4 நாள் ஆக்கிடுவோம், 7 நாள் ஆக்கிடுவோம்னு சொல்லுவாங்க. எங்க தில் இருந்தா சொல்ல பாப்போம். நாங்கெல்லாம் 7 நாள்ல உங்களை கருப்பாக்கி காட்டுறோம்னு சொல்ல பாப்போம். கருப்போட சிறப்பே அதை யாரும் உருவாக்க முடியாது. அது தானா அமையணும். அப்படி ஒரு வரம் அது. அது உனக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சன் சூட்டெல்லாம் 4 நாளைக்கு மல்லிகாக்கா பொறுப்புல விட்டுட்டு வா. மல்லிகாக்கா, அம்மா இங்க வந்து கிச்சனை கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏய், இப்ப எனக்கு எதுக்கு இந்த அழகெல்லாம்? ஏய், வாய் மூடிட்டு பேச. அறிவு வேணாம் அறிவு. வா கண்ணம்மா. ஏய், ஐயோ அறிவு வேணாம் அறிவு. இரு கண்ணம்மா. ஜீபும்பா உன கூப்பிடுது. இந்தா. ஹலோ, சொல்லுங்க மாமா. கண்ணம்மா, ப்ளூ கலர் ஃபைல் ஒன்னு வச்சிருந்தேன், பார்த்தா? இதோ வந்து எடுத்து தரேன் மாமா. சீக்கிரம் வா. என்ன ஜீபும்பா ரூமுக்கு கூப்பிடுறானா? இல்ல, ஒரு ஃபைல் காணோன்னு தேடுறாரு. இரு, நான் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. ம். என்னடி கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவரா ஆடிட்டு இருக்க? அப்படி என்னடி உனக்கு சிரிப்பு? ஏமா அவளை அடிச்சீங்க? வா வாடா. அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் ஒரு குரல் கூட வரலையேன்னு பார்த்தேன். சௌந்தர்யா, கண்ணம்மாவை அடிச்சியா? ஆமா. நோ, நீ கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு. அடிச்சேன்னு சொல்றீங்களே, ஏன் அடிச்சேன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அடிச்சது தப்பா சரியான்னு அப்புறம் சொல்லுங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தா இவளுக்கு துளிர் விட்டு போச்சு. மா சொல்லுங்கம்மா, அடிக்கிற அளவுக்கு என்னமா தப்புனா? அவளையே கேளு, சொல்லுவா. நான் ஒன்னும் செய்யல மாமா. என்ன அறியாம சிரிப்பு வந்துருச்சு. அதான்டா, தகுதியும் தராதரமும் பார்த்து ஒரு இடத்துல உட்கார வைக்கணும். என்ன சௌந்தர்யா அது? சிரிச்சது ஒரு தப்பா? நீ அவளை ஒரு வெறுப்போடைய பாக்குற. அவ கல்யாணமாகி வீட்டுக்கு வந்து இத்தனை நாள் ஆச்சு. ஆனா இது வரைக்கும் அவளை நீ டிஸ்டன்ஸ்லயே வச்சு பாக்குற. அதான் உன் பிரச்சனை. இது பாருங்க, இது அட்வைஸ்க்கான நேரம் கிடையாது. இவளோட சிரிப்புல
எவ்வளவு அலட்சியம் இருந்தது தெரியுமா? அம்மா, அவ உங்க மேல பெரிய மரியாதையும் அன்பும் வச்சிருக்காமா. அவ உங்களை கேலி பண்ணி அலட்சியப்படுத்தி கண்டிப்பா சிரிச்சிருக்க மாட்டா. எவளோட மரியாதையும் எனக்கு தேவையில்லை. அவளுக்காக நீ சப்பக்கட்டு கட்டியாடா? உண்மையதாம்மா சொல்றேன். நீங்க அவ கூட பழகி பார்த்தா தானே தெரியும். அவ உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கா. சிரிச்சது தப்பு. என்ன சித்தி சிரிச்சதெல்லாம் குத்தம்னு சொல்றீங்க? இங்க என்ன ஹிட்லர் ரூல்ல நடந்துட்டு இருக்கு? வர வர எல்லாருமே அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு ஒருத்தி என்ன பார்த்து நக்கலா சிரிப்பா, நான் அமைதியா இருக்கணுமா? அப்போ இந்த வீட்ல எனக்கு என்ன மரியாதை இருக்கு? நான் ஒரு காரியம் பண்ணா அதுல இருக்கிற நியாயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்கம்மா, அவ உங்களை பார்த்து சிரிச்சா, அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்குன்னா, அத்தை முகத்துல ஃபேஸ் பேக் போட்டிருக்காங்க, அதை பார்த்து கிண்டலா சிரிக்கிறா, அது தப்பு தானே? இதோ பாரு அஞ்சலி, இது என் குடும்ப விஷயம். நீ வாய மூடு. டேய், இவளும் இந்த குடும்பத்துல ஒருத்திதான்டா. அப்ப இவ யாருமா? இவளும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. முன்விரோதத்தோட ஒருத்தவங்க பண்ற காரியத்தை எடை போட்டா நமக்கு எல்லாமே தப்பாதாம தெரியும். இவளுக்கும் எனக்கும் என்ன முன்விரோதம்? அவ முன்விரோதம்னு சொல்றது நீ இன்னும் கண்ணம்மாவ உன்னோட மூத்த மருமகளா ஏத்துக்கல, புரியுதா? நான் எதுக்காக ஏத்துக்கணும்? அம்மா, உங்க விருப்பம் இல்லாம உங்களுக்கு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணது தப்புதாம்மா. அதுக்காக எத்தனை நாள் எங்களுக்கு தண்டனை தருவீங்க? கால ஃபுல்லா ஏத்துக்கவே மாட்டீங்கன்னா அதுக்கு என்னமா அர்த்தம்? நான் வேண்டான்னு முடிவு பண்ணிருந்தா என்னைக்கும் அவளை விரட்டி அனுப்பியிருப்பேன். இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல. அதுக்காக நீ அவளோட வாழறத நான் தடுக்கவோ கெடுக்கவோ நினைக்கல. இவகிட்ட சொல்லி வை, அனாவசியமா கண்டதி முகத்துல பூசிக்கிட்டு என் முன்னாடி வந்து நிக்க வேணான்னு சொல்லு. என்ன பார்த்து பள்ளி இழிக்க வேணான்னு சொல்லி வை. சௌந்தர்யா ப்ளீஸ், இந்த டாபிக்கை இத்தோட விட்டுறலாமே. அவ உன்னை பார்த்து சிரிச்சா, நீ அவளை அடிச்ச, அதோட முடிஞ்சு போச்சு. இத பெருசா விவாதம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் ப்ளீஸ். பாரதி மாமா, எனக்காக நீங்க சண்டை போடாதீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போங்க. பாரதி நீ போடா. அறிவு, நீ கண்ணம்மாவை கூட்டிட்டு போ. வா. என்ன சௌந்தர்யா அது? இத பார், ஒரு வயசுக்கு மேல விட்டு கொடுக்கிற பெருந்தன்மை தான் நமக்கு அழகு. நீங்க எப்ப பார்த்தாலும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ, இதுல சப்போர்ட் பண்றதுக்கு ஒண்ணு இல்ல சௌந்தர்யா. இப்ப என்ன, நீ அவகிட்ட என்ன சொன்ன? அவள முகத்துல எதுவும் பூசிக்கிட்டு முன்னாடி வந்து நிக்க வேண்டாம்னு சொன்ன. இப்ப நீ என்ன பண்ணிருக்க? முதல்ல உன் முகத்தை போய் கண்ணாடியில பாரு. இப்ப இதெல்லாம் எனக்கு தேவையா? அத நான் அப்பவே சொன்னேன். இப்ப பாரு, அத்தையோட கோவத்துக்கு நான் ஆளாயிட்டேன். கண்ணம்மா விடு, இதெல்லாம் நடக்கணுங்கிறது விதி. ஆனா நீ இப்படி. அந்த விதி எப்பவுமே என்கிட்ட தான் விளையாடுது. இப்ப நான் எதுக்கு மாடிக்கு போகணும்? அங்க எதுக்கு அத்தை நிக்கணும்? எதுவுமே தப்பு இல்ல, நீ சிரிச்சதுதான் தப்பு. சிரிச்சது தப்பா? ஆமா கண்ணம்மா, நீ சிரிச்சிருக்க கூடாது. அது சிரிப்பு வர சிச்சுவேஷன் தான். ஆனா நீ கட்டுப்படுத்தி இருக்கணும். நீ சிரிச்சது அவங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி இருந்தது. ஐயோ அறிவு, அப்படி இல்ல. அவங்களும் என்ன மாதிரி முகத்துக்கு சாயம் பூசி வச்சிருந்தாங்க. பளிச்சுன்னு சிரிப்பு வந்துருச்சு அந்த நேரத்துல. அது அவங்க அவமானமா எடுத்துப்பாங்க கண்ணம்மா. ஏற்கனவே சித்தி கோணம் பிடிக்காது. அதுவும் இல்லாம பணக்காரத்தோன இல்லாத மாதிரி காட்டிக்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ள சித்தி வேணுப்பா இவங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு பணக்காரங்க ஒளிஞ்சிருக்காங்க. இல்ல அறிவு, என் மேல இருக்கிற வெறுப்புல திட்டினாங்க அடிச்சாங்கன்னு சொல்லு, அத நான் நம்புறேன். அதுக்குள்ள ஒரு பணக்காரத்தனம் இருக்குன்னா அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படி இருந்தா அஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணு மருமகளை அவங்களே பேசி வீட்டுக்கு கொண்டு வருவாங்களா? கண்ணம்மா, உன் மனசு அழகானது, எல்லாரையும் பாசிட்டிவா பாக்குற. ஆனா எனக்கு சித்திய சின்ன வயசுல இருந்து தெரியும். அவங்க பணக்காரத்தனத்தினால்தான் நான் இன்னும் வேலைக்காரி மாதிரி இருக்கேன்.
சொந்த பொண்ணுன்னு நினைச்சிருந்தா ஸ்ருதிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. எனக்கு வருத்தம்லாம் சித்தி மனசை விட்டு இது சீக்கிரம் ஆறாதுங்கிறது தான். நான் வேணா போய் மன்னிப்பு கேட்டுறவா? அது இன்னும் தூண்டி விட்ட மாதிரி ஆயிடும். சும்மாவே சித்தி கொண்டு பிடிக்காது. இப்போ இந்த சிரிப்பு வேற அவங்களுக்குள்ள அடிக்கடி நினைப்புல வந்துட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப நான் என்ன பண்றது? ஒண்ணு பண்ணு, சித்தி கண்ணுல அதிகம் தட்டுப்படாம இரு. இப்போதைக்கு அதான் நல்லது.